நாய்கள் எப்போதுமே வாலாட்டுறது பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் மட்டும் காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான். இன்று அதனோட சீக்ரெட் மீனிங்கை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஓனர் வீட்டுக்கு வந்தால் அல்லது ஃபுட் டைம் வந்தால் டாக் வாலாட்டி ஹாப்பினஸ் காட்டும். இது அவர்களோட ஸ்மைல் போல். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஆன்சிட்டி. சம்டைம்ஸ் டெய்ல் வேகிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் பாடியில் ஸ்டிஃப். இது ஃபியர் இண்டிகேஷன், அதனால் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் அண்ட் டாமினன்ஸ். டெய்ல் ஹை பொசிஷனில் வேக் பண்ணால் அது கான்ஃபிடென்ட் அண்ட் ப்ரௌட் ஃபீலிங், அதாவது நான் ரெடிடாங்கிற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது மாதிரி. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சம்மிஷன் ஆர் நர்வஸ்னஸ். டெய்ல் டவுனாக ஸ்லோ வேக் பண்ணுனா அது நர்வஸ்னஸ் அல்லது ரெஸ்பெக்ட் காட்டுது. இது ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் சைன். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டூல். டாக்ஸ் டெய்ல்ஸ் மூலம் மற்ற டாக்ஸ் அண்ட் ஹியூமன்ஸுடன் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும். ஈச் வேக் டைரக்ஷன் ஆர் ஸ்பீட் மீனிங் வேறு. அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்ல் வேக்னா ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, எக்ஸைட்மெண்ட், ஃபியர், கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன் எல்லாம் அதில் இடனாக இருக்குது. ஸோ உங்கள் டாக் வாலாட்டுற மீனிங் புரிஞ்சுக்கிட்டால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் இப்படிப்பட்ட தமிழ் அனிமல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெட் பேக் ஸ்டோரி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.